சிம்மக்குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் இருந்த மனோஜ் பாண்டியனும் வைத்திலிங்கம் அவர்களும் இந்த இருவரும் திமுகவில் இணைஞ்சிட்டாங்க. கூடிய சீக்கிரமே ஓபிஎஸ் அவர்களும் திமுகவில் இணைஞ்சிருவாங்க. ஓபிஎஸ் உடைய கூடாரம் காலி ஆயிருச்சு. எடப்பாடி அவருடைய ஒற்றை தலைமை ஆயிருச்சு. அதிமுகவுக்கு எந்த தொல்லையும் இல்லாம ஒரே ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு இருக்காரு, அடிச்சு போயிட்டு இருக்காரு, அவருக்கு அட்ல தான் மழை அப்படின்னு இன்னைக்கு ஒரே செய்திகள். இன்னைக்கு ஒரு பக்கம் நம்ம அந்த ஓபிஎஸ் கூடாரம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த கூடாரத்தை பார்ப்போம். அந்த செய்தியில ஓபிஎஸ் கூடாரம் காலின்றாங்க. ஆக்சுவலா கூடாரம் அப்படிங்கிறதே அங்க இருந்து கூட்டமா யாராவது இருந்தாங்கன்னா நம்ம கூடாரம் சொல்லலாம். இருந்தது 4-5 பேர். அவர் மனசு கஷ்டப்படுன்றதுக்காக நிறைய பேர் வெளிப்படையா பேசாம இருந்தாங்க. அவரை விட்டு போனவங்க எல்லாருமே போக போக அது அவருக்கே தெரிஞ்சு போச்சு நம்ம கூட எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்றத. ஆனா அதிமுகவுல இருந்து போகக்கூடிய யாருக்குமே எந்த கட்சிக்கு போனாலும் அவங்களுக்கு மதிப்பு இருக்காது. இது அவங்களே சொல்லுவாங்க. ஆனா என்ன கௌரவ குறைச்சலா இருக்கும் சொல்றதுக்கு. நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க அந்த வட்டாரத்துல. இப்ப அதிமுகவுல இருந்து வெளியில போன யாருக்குமே அந்த மதிப்பு இருக்காது. முன்னாடி அதிமுக 2 பிரிவினராக இருந்தாங்க, அதனால 3 பிரிவினராக இருந்தாங்க, அதிமுக தொண்டர்கள் சிதறி கிடக்குறாங்க அப்படின்னு திமுகவினர் தொடர்ச்சியா ஒரு பிரச்சாரம் பண்ணி அதிமுக வலுவிழந்து போச்சு அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில போய் கொண்டு போய் சேர்த்தாங்க. அதாவது ஜெயிக்கிற கட்சி நாங்க தான், அந்த கட்சி ஒண்ணுமேல அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டமைப்பை, ஒரு பிம்பத்தை உருவாக்குனாங்க. இன்னைக்கு அதெல்லாம் ஒட்டுமொத்தமா தகுடுபடியாக்கி சில்லு சில்லா நொறுக்கி இன்னைக்கு அதிமுக அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தான் இன்னைக்கு பொதுச் செயலாளர், அவர் தான் இன்னைக்கு கட்சியினுடைய தலைமை அப்படின்னு ஒற்றை தலைமையை நோக்கி இன்னைக்கு அதிமுகவை வழிநடத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறார். இது அவருடைய காலத்தின் சூழல் காரணமாக இப்படி ஒரு சூழ்நிலை அவருக்கு கடவுளா பார்த்து ஏற்படுத்தி கொடுத்தாரா இல்ல அவரே உருவாக்கிக்கிட்டாரா அப்படின்னு தெரியல. ஆனா அதுவா நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எப்படியோ 2 பிரிவு 3 பிரிவுல இருந்தது இன்னைக்கு ஒற்றை தலைமை ஆயிடுச்சு. அந்த இது வரைக்கும் அந்த ஓபிஎஸ் தொல்லை, எங்க டிடிவி தொல்லை, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, இந்த தொல்லை எதுவுமே கிடையாது. இப்போ டிடிவி தினகரன் அவர்களும் இன்னைக்கு என்டிஏ கூட்டணியில இணைஞ்சிட்டாரு. எங்க பங்காளி சண்டையை நாங்க அப்புறம் பாத்துக்கிறோம், முதல்ல நாங்க உங்களை காலி பண்ண விட மாட்டோம், எங்களுக்கு எங்களுடைய லட்சியம் தான் முக்கியம், எங்களுடைய கொள்கை தான் முக்கியம்ட்டு மாண்புமிகு அம்மா அவருடைய ஆட்சி அமையணும் அப்படின்ட்டு டிடிவி தினகரன் அவர்களே இன்னைக்கு வெளிப்படையா பேசியிருக்கிறாரு. அதற்கு வரவேற்பு தெரிவித்து மனப்பூர்வமான ட்விட்டர் பதிவையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவிக்க, அதற்கு டிடிவி தினகரன் அவர் இருவரும் பரஸ்பரமா ஒரு மனதாக இணைஞ்சு இன்னைக்கு பயணிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல இந்த செய்தி இன்னைக்கு டிடிவி தினகரன் அவர்கள் பாஜகவில் அந்த என்டிஏ கூட்டணியிலே அதிமுகவோட சேர்ந்து பயணிக்கிறார் அப்படிங்கிறது இன்னைக்கு செய்தி ஆயிடுச்ச ஒழியோ திமுகவுக்கு இது வகுத்துல புளியை கரைச்சிருச்சு. ஆஹா, இத்தனை நாட்களா நம்ம பிளவுபட்டு கிடக்காங்க, நம்மளுடைய எதிரான உள்ள அதிமுக வாக்குகளை பிரிச்சிருவாங்க, நம்ம ஒட்டுமொத்தமா திமுகவோட வாக்குகளை அறுவடை செஞ்சிடலாம், தென் மாவட்டங்களில் குறி வச்சிடலாம், வட மாவட்டங்களில் பிரிச்சலான்னு ஒரு கணக்கு போட்டாங்க. ஆனா அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டாருன்னா ரொம்பவே ஷார்ப்பா பாமகவை தன்னோட கூட்டணியில் இணைச்சார். பாத்தீங்களா, அவர் முதல் அடி அங்கதான் திமுக ஆரம்பிச்சது. வட மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 45 to 60 தொகுதிகளில் வெற்றி உறுதி செய்யப்பட்டுருச்சு அப்படின்றாங்க. ஏன்னா வட மாவட்டத்தில் எந்த அளவுக்கு பாமக வாக்கு வங்கி வச்சிருக்கிறாங்க, அதிமுகவுடைய வாக்கு எந்த அளவுக்கு இருக்கு, கடந்த முறை எத்தனை வாக்குகள்ல எத்தனை தொகுதிகளில் தோல்வி அடைஞ்சாங்க, அந்த வாக்குகள்லாம் இன்னைக்கு அதை விட கூடுதலான வாக்குகளவே கூட்டணிகளா வச்சிருக்கிறாங்க. அப்போ வரக்கூடிய 2026 தேர்தலில் வட மாவட்டங்கள்ல அதிமுக, தென் மாவட்டங்கள்ல அதிமுகவுடைய பலம், வட மாவட்டங்கள்ல பாமகவுடைய பலம் இரண்டும் சேர்ந்து எந்த அளவுக்கு அந்த பகுதிகளில் வெற்றி வாய்ப்பா இருக்கும் அப்படிங்கிறது இப்பவே தெளிவா தெரியுது. அது திமுகவினருக்கும் தெரியும். இப்போ ஓபிஎஸ் அவர்கள் தனக்குன்னு ஒரு கூடாரங்களை வச்சிருக்கேன், நான் ஒரு ஆதரவாளர் வச்சிருக்கேன்னு சொல்லி வச்சிருந்தார் இல்லையா. இப்போ மனோஜ் பாண்டியன் அவர்களும் வைத்திலிங்கம் அவர்களும் போயிட்டாங்க, திமுகவுக்கு போயிட்டாங்க, இவர் திமுகவுக்கு போயிடுவாருன்னு. கண்டிப்பா திமுகவுக்கு அவர் போவார்னு எனக்கு தோணல. திமுகவுக்கு அவர் போக மாட்டாரு. மிஞ்சி அதிகபட்சமா அவர் மானம் ரோசம் இந்த மாதிரி எல்லாம் கௌரவத்தெல்லாம் விட்டுட்டு நம்ம எப்படியாவது இருக்கணும் அப்படின்னா விஜய் அவருடைய கட்சியில போய் டிவிகளை இணைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா செங்கோட்டையன் அவர்களும் போகல திமுகவுக்கு போக முடியாது. ஏன்னா திமுகன்ற ஒரு கட்சியை எதிர்த்து தானே நீங்க அதிமுகன்ற கட்சியை உருவாகுது. அப்படி இருக்கும்போது நேரடியா போய் நீங்க எப்படி போய் கட்சியில சேருவீங்க, என்ன கொள்கையோட போய் சேருவீங்க, உங்களுக்குன்னு என்ன இருக்கு அப்படின்னு அவங்க கேட்பாங்கல்ல. இந்த கட்சியில இருக்கிறவங்க இப்பவே நீங்க என்னைக்கு அதிமுக விட்டு போனீங்களோ அன்னைக்கு உங்களை மதிக்க போறது கிடையாது. நீங்க அங்க போனீங்கன்னாலும் என்ன இருந்தாலும் ஏதோ அரசியல் ஆதாயத்துக்காக வந்திருக்குன்னு சொல்லி சொந்த கட்சிக்காரங்களே, அதாவது நீங்க போய் இணைஞ்சிங்கல்ல, உங்களுக்கு சொந்தமாயிருவாங்களா அப்புறம் திமுக கட்சி, அந்த கட்சிக்காரங்களே அந்த தொண்டர்களே ஓட்டு போட மாட்டாங்க இங்க இருந்து போனவங்களுக்கு. இது ஒரு நிதர்சனமான உண்மை. ஏன்னா திமுகவில் உட்கட்சி பூசல் இருக்கக்கூடிய காங்கிரஸ் திமுகவுக்குமே இங்க ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. காங்கிரஸ் வேட்பாளருக்கு திமுக கட்சிக்காரங்க ஓட்டு போடுவாங்களா, இல்ல திமுக சீட்டு கொடுக்கலன்ற கடுப்புல காங்கிரஸ்காரவங்க அவங்க பெரும்பான்மையா இருக்கிற தொகுதியில ஓட்டு போடுவாங்களாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில திமுக போய் சேர்ந்துட்டாங்க. என்ன சேர்ந்தாலும் அங்க ஒரு பலமோ இல்ல அதிமுகவுடைய தொண்டர்களையோ அதிமுகவுடைய வாக்குகளை பிரிச்சு கூட்டிட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க அதிமுகவுல இருந்து எவ்வளவு பெரிய முகம் உள்ள ஒருத்தர் போனாலுமே அவர்
எந்த விதத்துக்கும் அவர் வந்து பயனற்றவர் தான். ஏன்னா தொண்டர்கள் யாரும் பெரிய அளவில் போக மாட்டாங்க. அவங்க இப்போ வந்து செங்கோட்டையன் ஒரு பிராண்ட், மனோஜ் பாண்டியன் ஒரு பிராண்டுங்க, ஓபிஎஸ் ஒரு பிராண்டுங்க, வைத்திலிங்கம் ஒரு பிராண்டுங்க. அவங்க பிராண்டு தான். எப்போ பிராண்ட் அப்படின்னா அவங்க அதிமுகன்ற ஒரு பெரிய கட்சியில இருக்கும்போது அவங்க முகம் ஒரு பிராண்டு. அதிமுகன்ற தொண்டர்கள் அவளை பின்தொடர்ந்து, அதிமுகன்ற தொண்டர்கள் வந்து அவங்கள ரசிச்சு அவங்க பின்னால போனதுனால அவருடைய தலைவர், அதாவது எப்படின்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களையும் வந்து அவங்க எந்த அளவுக்கு ரசிக்கிறாங்களோ அதே போல அவங்களுடைய கட்சியில தலைமை பொறுப்புல வச்சிருந்த ஒரே காரணத்தினால அவங்க வந்து ஒரு பிராண்டா ஜொலிச்சாங்க. அது அதிமுகவில் இருந்ததுனால. இன்னைக்கு அதே பிரதிபலிப்பு வந்து நம்ம வந்து அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா, நம்மளுடைய தனிப்பட்ட முகத்துக்கு தான் நமக்கு இத்தனை பேர் வர்றாங்க, இத்தனை பேர் வணக்கம் சொல்றாங்க, இத்தனை பேர் நம்மளை கூட பின்தொடர்ந்து வராங்கன்னு நினைக்கிறாங்க. அது தவறு. அதை கட்சியிலிருந்து போனவங்க எல்லாருமே உணர்ந்திருப்பாங்க. மற்ற கட்சியிலிருந்து போனவங்க அவங்களுடைய முகத்துக்காக சேர்ந்த கூட்டம் கிடையாது, அவங்களுடைய முகத்துக்காக அவங்களுடைய பின்தொடர்பாளர் கிடையாது. அவங்களுடைய சார்ந்து இருந்த கட்சிக்கு தான் அந்த தொண்டர்கள் கொடுக்கக்கூடிய அந்த மரியாதை அவங்களுக்கு. இன்னைக்கு நீங்க செங்கோட்டையன் அவர்கள் வந்து இன்னைக்கு அதிமுகவில் இருந்து போனார் இல்லையா, அவர் போய் இன்னைக்கு டிவிகேல சேர்ந்தாரு. நம்ம சேரும்போது பிரம்மாண்டமா பார்த்தோம், 2-3 மேடைகளில் பார்த்தோம். அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அப்படி இப்படின்னு புகழார சுட்டினாங்க, அவரை பத்தி பெருமையா பேசினாங்க, அவர் எங்களை சேர்ந்துக்கிறது கூடுதல் பலம், அவர் பெரிய மூத்த அரசியல்வாதி அப்படின்னாங்க. அவர் மூத்த அரசியல்வாதி தான். அவர் அதிமுகவால் கத்துக்கிட்ட விஷயங்கள் நிறைய, அவர் பெரிய அரசியல்வாதி. ஆனா அவர் அப்பேற்பட்ட ஒரு ஆளு எங்க போய் சேர்ந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அரசியல்னா என்னன்னே தெரியாத ஒரு தற்கூரிய அணில் கூட்டத்துக்கிட்ட மாட்டிருக்காரு. இப்பவே அவர் வந்து வா சித்த புண்றாங்களாம், வா மாமான்றாங்களாம், மதிக்கவே மாட்டாங்களா. ஏன்னா அவங்களுக்கு அரசியலே தெரியாது. அதாவது செங்கோட்டையன் அவர்கள் வந்து எப்படி இருந்தவர் ஒரு காலத்துல கட்சியில சொல்லுவாங்க இல்லையா, அந்த மனுஷன் எப்படி இருந்தவர் ஒரு காலகட்டங்கள்ல, அவர் வந்து இப்படி ஆக்கிவிட்டீங்கடா அப்படின்னு அணில் குஞ்சுகளை பார்த்து எல்லாரும் பரிதாபப்படுற அளவுக்கு இன்னைக்கு அவர் கட்சியில நடத்தப்படுறாரு. அந்த அளவுக்கு தான் அவருக்கு வந்து மரியாதை. ஏன்னா அது அவர் வாயிலே சொல்லுவாரானா சொல்ல மாட்டாரு. ஏன்னா இங்க அதை பார்க்கக்கூடியவங்களுக்கு தெரியும் ஒரு கட்சியில எந்த அளவுக்கு ஒரு லீடரா இருக்கும், ஒரு தலைமை பங்குல இருக்கும், ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க ஒரு அரசியல்னா என்னன்னு தெரியாத ஒரு கட்சிக்கு நீங்க போகும்போது எப்படி உங்களுக்கு மரியாதை இருக்கும்? நீங்க சொல்றது எதுவுமே உங்களுக்கு கேட்க மாட்டாங்கன்னு இல்லை, நீங்க சொல்றது எதுவுமே உங்களுக்கு புரியாது. அதுதான் ஒரு பிரச்சனையே. நீங்க வந்து அவங்க சொல்லுவாங்க தலை ஊன்னு கத்து தலை, அதான் தலை எங்க தலைவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, நீங்களும் ஊன்னு கத்தி தான் ஆகணும் அவரோட சேர்ந்து. ஏன்னா அப்பதான் அவன் உங்களை ரசிப்பான். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தம்பி அப்பெல்லாம் பண்ணக்கூடாது தம்பி, இது அரசியல் இல்லை தம்பி, என்ன தம்பி அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை, ஏதோ வந்தீங்களேன்னு சேர்த்துட்டோம் அப்படின்னு யார் சொல்லுவா? அணில் குஞ்சு சொல்லும். யார? பழம்பெரும் அரசியல்வாதின்னு சொல்றீங்கல்ல, அவரை சொல்லுவான். இப்ப அதே நிலைமை தான் ஓபிஎஸ் அவர்கள் அங்கே போனாலும் அவருக்கும். ஓபிஎஸ் அவர்களுக்கும் பெரிய அளவில் வந்து பெரும்பான்மையா அவர் கூட கூட்டங்களும் இல்லை. ஏன்னா அவர் வந்து அவர் மேல நிறைய விமர்சனங்கள் வைக்கிறாங்க. அவர் கூட இருந்தவங்க, அவங்க கூட பயணிச்சவங்க நிறைய விமர்சனங்கள் வைக்கிறாங்க. கூட இருந்தவங்களுக்கே அவர் வந்து ஒன்றும் செய்யலை. அவர் வந்து எது ஒன்றும் செய்யலைன்னா அவருடைய இப்போ அவரை நம்பி கட்சி இரண்டா பிரியும் போது இபிஎஸ் அவர்கிட்ட வந்து ஓபிஎஸ் அவர்கிட்ட வந்த அணிகளுக்கு வந்து நடுவில் தெருவில் விட்டுட்டு போயிட்டாரு. அவங்களுக்கு எதுவுமே செய்யலை. இவர் பாட்டுக்கு தனியாக வந்து எங்கேயோ போய் ராமநாதபுரத்தில் போய் பலாப்பழத்தை தூக்கிட்டு போய் இங்கே சின்னத்தில் போய் ஓட்டு போட்டார். அங்கே ஒன்றுமே இல்லாமல் போச்சு. இவர் எதுக்கு போனாரு, எதுக்கு பிரிஞ்சாரு, என்ன அடுத்து முடிவு எடுக்க போறாரு, யார் பேச்சை கேட்கிறாரு, இவருக்கு அரசியல் ஆலோசனை யார் அப்படின்னு கூட இருக்கிறவங்களே புலம்பி போய் தான் ஒரு முடிவோட பாதி பேர் என்ன பண்ணிட்டாங்க, நமக்கு நம்ம கட்சி தான் முக்கியம், இவருக்கு இந்த கரை சேராது இந்த வண்டி அப்படின்னு நேரம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஏடிஎம்கேலேயே இபிஎஸ் அவருடைய தலைமையில் வந்து சேர்ந்துட்டாங்க. இன்னும் இருக்கக்கூடிய 1-2-3 பேர் இருப்பாங்க தெரியுமா, அதிருப்தி. அதாவது உள்ளூர்ல இருக்கக்கூடிய நிலைமையை யோசிச்சு பாருங்க. அவங்களுடைய நிலைமை தான் இன்னைக்கு ரொம்ப பரிதாபம். இந்த ஓபிஎஸ் அவர்கள் கூட அவருடைய ஆதரவாளர்கள் கூட ஒரு 10 பேர் கூட அந்த உள்ளூர்ல இருப்பாங்கல்ல, ஊருக்கு 10 பேர், அந்த ஊருக்கு 10 பேரோட நிலைமை தான் இப்ப ரொம்ப மோசம். ஏன்னா அவங்க எல்லாம் இப்போ ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்திருப்பாங்க, இவங்களை நம்பி போனா. ஏன்னா கரை வேட்டி ஒண்ணுதான், வேட்டி ஒண்ணு தான் கட்டிருப்பாங்க. அவங்க எப்பயுமே அதிமுக தான். அவங்க அந்த கட்சி சார்ந்த சின்னத்துக்கு அவங்களுக்கு ரெட்டலை சின்னம் தான். அதை விட அவங்களுக்கு வேற எதுவும் தெரிய போறது இல்லை. அவங்க அதுக்கு தான் ஓட்டு போட போறாங்க. ஆனா இப்ப அவங்களாம் ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்துருவாங்க. இவங்களாம் வந்து ஓபிஎஸ் எங்க போனாலும் போயிருவாங்களா? போக மாட்டாங்க. இது வந்து அந்த தொண்டர்களே சொல்லுவாங்க. நீங்க வேணா மைக்க போட்டு நீங்க அவங்ககிட்ட கேட்கலாம். தலைவர் உங்க ஆதரவாளர் இருந்தீங்க இத்தனை மாசமா கட்சி பிரிஞ்சதுல இருந்து இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வந்து எந்த பக்கம் போனாலும் நீங்க போயிருவீங்க அப்படின்னா கண்டிப்பா போக மாட்டாங்க. நான் என்னைக்குமே ஏடிஎம்கே தாங்க. ஏடிஎம்கே மீட்டெடுப்போம்னாரு, அதனால நாங்க போனோம். அதிமுக சேருவோம்னாரு, அதனால நாங்க இருந்தோம். என்னைக்காச்சும் 2 பேர் சேர்ந்துருவான்ற நம்பிக்கையில இருந்தோம். அதனால நாங்க அவர் கூட இருந்தோம். இன்னைக்கு எதுவுமே இல்லைன்னு ஆகி போச்சு. நாங்க இன்னைக்கு எடப்பாடியார் தலைமையில நாங்க இருக்கக்கூடிய ஒற்றை தலைமையில நாங்க அதிமுக இருப்போம். நாங்க அதிமுக வேட்டியை தவிர எந்த அடியும் கட்ட மாட்டோம்னு அவங்க தீர்க்கமா இருப்பாங்க. அது மட்டும் உறுதியா சொல்ல முடியும். சோ இன்னைக்கு அதிமுகவுடைய கூட்டணி, என்டிஏ கூட்டணி மிக்க பலமா, அதாவது ஒற்றை தலைமையோட இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அதிமுக அப்படின்ற நிலைமையை நோக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இன்னைக்கு வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து கிட்டத்தட்ட பூஸ்ட் மாதிரி ஆகி போச்சு. இன்னைக்கு அதிமுகவோட கூட்டணி தொடர்ந்து பாத்தீங்கன்னா பலமாகிட்டே தான் போகுது. என்டிஏ கூட்டணியில டிடிவி தினகரன் அவர்கள் வந்து இணைஞ்சிட்டாரு. திமுக என்ன கணக்கு போட்டாங்க அப்படின்னா, டிடிவி தினகரன் எப்படியாவது அதிமுகவுடைய வாக்குகளை தென் மாவட்டங்கள்ல குறிப்பா அங்கிட்டு பிரிச்சிருவாரு, நம்ம அங்கிட்டு பெரிய அளவில் அங்கிட்டு சில தொகுதிகளை கைப்பற்றிடலாம் அப்படின்ற ஒரு கனவோடு இருந்தாங்க. அது கனவாவே போச்சு.
இன்னைக்கு வந்து டிடிவி தினகரன் வந்து ஒற்றுமையோட சேர்ந்த உடனே இது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடி. அங்கே வந்து அதிமுகவோட அங்கே போட்டியே போட முடியாதுன்ற ஒரு நிலைமை வந்துருச்சு. ஏன்னா டெபாசிட்டி இழக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்துருச்சு. அங்கே வந்து தென் மாவட்டங்களையும் வட மாவட்டங்களையும் பாமகவுடைய கூட்டணி சேர்ந்தது பாமக எந்த அளவுக்கு ஒரு பலம் சேர்க்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம். அந்த இடங்கள் எல்லாம் திமுக வந்து டெபாசிட்டே வாங்காது அப்படிங்கிறதான் இப்போ இருக்கக்கூடிய சர்வே சொல்லுது. அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் நமக்கு வந்து சொல்லுது. திமுகவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்படி ஒரு 7 மாசத்துக்கு முன்னாடி நாங்கள் தான் வலுவாக இருக்கோம், நாங்கள் தான் கூட்டணியில் இருக்கோம், தோழமை கட்சியோட இருக்கோம், அது இன்னைக்கு அது அப்படியே 0% ஆயிடுச்சு. இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வலுவளந்துகிட்டு இருக்கு. கூட்டணிகளில் ஏகப்பட்ட முரண் திமுகவில். காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட ஆட்சியிலையும் பங்கு வேணும், எங்களுக்கு அதிகாரத்தில் நொங்கு வேணும்னு அவங்கள போட்டு நொங்குன்னு டார்ச்சர் பண்ணுறாங்களாம். கிட்டத்தட்ட எங்களுக்கு 40 தொகுதி வேணும், 50 தொகுதி வேணும், எங்களுக்கு நாங்கள் அதிகார கூட்டணி ஆட்சி, இந்த மாதிரியெல்லாம் பேச திமுகவுடைய தலைமைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அளவில் அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு. இன்னும் தோழமை கட்சியில் சேர்த்துக்கிட்டோம்னா திருமாவளவன் அவர்கள் வந்து அவர் கேட்கிறாரோ இல்லையோ அவருடைய உடன்பிறப்புகள் அவர் கூட இருக்கிறவங்க வந்து நம்ம அவங்களே இவ்வளவு கேட்கும்போது நம்மளுடைய ஆதரவோட தான் இன்னைக்கு திமுக இத்தனை தொகுதி ஜெயிச்சிட்டு இருக்காங்க, நமக்கு இத்தனை செல்வாக்கு இருக்கு, இன்னைக்கு நமக்கு போட்டியை நினைக்கக்கூடிய கட்சியெல்லாம் கூட்டணி சேர்ந்து அவங்க எத்தனை தொகுதியில போட்டி போட்டு அவங்க எவ்வளவு பெரும்பான்மை இருக்காங்கன்னு பாருங்க. நம்ம மட்டும் இருந்து நம்மளுடைய மதிப்பு என்ன ஆகுதுன்னு ஆனால் திருமாவளவன் அவர்களை வந்து அவர்கள் வலியுறுத்துறதாகவும் அவர் மேலிடத்தை ப்ரெஷர் பண்றதாகவும் இதனால மிகப்பெரிய ஒரு தலைவலியில இந்த 2026 தேர்தலை எப்படி சந்திக்க போறோம் அப்படின்ற ஒரு குழப்பத்துல திமுக இருக்கு. திமுகவுக்கு கிட்டத்தட்ட கூட்டணியே இருக்கிற காங்கிரஸும் திருமாவளவர்களும் பிச்சுக்கிட்டு விஜய் பக்கத்து போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்ற நம்ம நிலைமை தான் அங்கே நீடிக்குது. கிட்டத்தட்ட திமுகவுடைய அந்த கூட்டணிங்கிறது வந்து ஒரு சரிவை நோக்கி போயிட்டு இருக்கு. 2026 தேர்தலை எப்படி சந்திக்க போறாங்கன்றது தெரியல. அதுதான் இன்னைக்கு உள்ள கல நிலவரம். தொடர்ந்து நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். நன்றி.